அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சார்ந்தவர்கள் யாரேனும் ஒருவர் பொய் சொன்னால் அதை அவர்கள் உணரும் அளவு சுட்டிக்காட்டிக் கொண்டே இருப்பார்கள். தலைப்பாகை அணிந்தால் அதனுடைய குஞ்சங்களை இரண்டு தோல் புஜத்திற்கு இடையில் தொங்க விடுவார்கள். சுருமா போட்டால் ஒற்றைப்படையாக 3 முறை அல்லது 5 முறை போடுவார்கள். அவர்களுடைய சிரிப்பு புன்முறுவலாக இருக்குமே தவிர வெடி சிரிப்பு சிரிக்க மாட்டார்கள், சத்தமிட்டு சிரிக்க மாட்டார்கள். அதிகமாக மௌனமாக இருப்பார்கள், குறைவாகவே சிரிப்பார்கள், வேகமாக நடப்பார்கள், பூமி அவர்களுக்கு சுருண்டு கொடுப்பது போன்று வேகமாக நடப்பார்கள். சோம்பலோ தள்ளாமையோ அவர்களுடைய நடையில் இருக்காது. பூனைகளுக்கு தண்ணீர் வைப்பார்கள், அது குடித்த மீத தண்ணீர் எடுத்து ஒழு செய்வார்கள். சமைத்த உணவுகளை சாப்பிட்டால் சில சமயம் ஒழு செய்வார்கள், சில சமயம் ஒழு செய்யாமல் இருப்பார்கள். இது மசாலா பிரச்சனை. மதுஹபுடைய இமாம்களுடைய கருத்து வேறுபாடு நிறைய இருக்கிறது. அதில் ஆய்வு செய்யறாங்க, ஆய்வுக்கு உட்பட்ட விஷயம் இது. அதே போன்று ஒழு செய்து விட்டு மனைவிமார்களை முத்தமிட்டு விட்டு ஒழு செய்யாமல் அப்படியே தொழுகைக்கு செல்வார்கள். இதுவும் ஆய்வுக்குரிய விஷயம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்தில் ஒரு கை துண்டு இருந்தது. ஒழு செய்த பிறகு அதை கொண்டு துடைப்பார்கள். ஒரு மரக்கால் தண்ணி அளவில் குடித்துக் கொள்வார்கள், அதையே குளித்தும் கொள்வார்கள். கவலை ஏதும் ஏற்பட்டால் தொழுகையின் பக்கம் விரைவார்கள். மக்களுக்காக தொழுகை நடத்த பொழுது சுருக்கமாக தொழுகை நடத்துவார்கள். தனியாக தொழுகின்ற பொழுது மிக நீண்ட முறையில் தொழுகையை அவர்கள் அமைத்துக் கொள்வார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.